குறை சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையாங்க. நமக்கு யூடியூப்பில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நிறைய பேசலாம். சிலர் வந்து ஒன்றும் அதாவது எதுவும் பேசுகிறதுக்கு வராதவங்க சமைச்சு அதை வந்து வீடியோ போட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு நிறைவான விஷயம் பண்ணுறாங்க. அது மாதிரி கூட செய்யலாம். அதை விட்டுட்டு உப்பு சப்புலா அதெல்லாம் தூக்கி வச்சு குறை சொல்லி வீடியோ போட்டு என்னங்க கிடைக்க போகுது? நாளைக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் திரும்பி பார்த்தோம்னா அது நமக்காவது கொஞ்சம் மன நிறைவாக இருக்க வேண்டாமா? அன்னபூர்ணி அம்மாவை ஒரு நாளைக்கு கிண்டல் பண்ணி போட்டப்போ இந்த பொண்ணுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் அதுக்கு இன்னும் போய் சேரலன்னு நினைக்கிறேன். இல்லை போய் சேர்ந்து என்னை கேவலமாக கழுவி ஊற்றிட்டுருக்கேன், எனக்கு தெரில. ஏற்கனவே ஒரு அம்மனி என்னை கழுவி ஊற்றிச்சு. அது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் பத்திரமா பேக்ரவுண்டில் போட்டு விட்டுட்டு அது பெரிய ஆள் ஆகிறதுக்கு, என்னை வச்சு பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்னோட ஃபோட்டோஸை வந்து என் மூதேவி நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி என்னையே தான் நீ பெரிய ஆளாக ஆக்கி விட்டு அலையுத. மூதேவி நீ விளக்கமாத்தெல்லாம் எடுத்து காட்டிட்டு அலையுத. நான் பார்த்துருக்கேன் இன்னொருத்தவங்க வீடியோலாம் விளக்கமாத்த எடுத்து காட்டுது. அது என்ன பொழப்பு உனக்கு? உனக்கு பெரிய ஆள் ஆகணும்னா நீ என்னத்தையாவது பண்ணு. ஆடுது டிங்குன்னு ஆடுதில்ல, அது மாதிரி ஆடி போடு. யார் வேண்டாங்க. இப்போ உன்னோட ஸ்க்ரீனை கொண்டு வந்து எனக்கு பேக்ரவுண்டில் வைக்க முடியும். நான் பெரிய ஆளாக்க விட விரும்பலை. ஏன்னா அன்புக்கு ஒன்று தான் நான் அடிமை. இந்த மாதிரி ஜல ஜென்மங்களுக்குலாம் நான் அடிமை கிடையாது. புரியுதா? நீ நல்லபடியாக பேசி என்னோட லைவ் வந்திருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பேன். பிச்சைக்கார நாய் என்னோட பேக்ரவுண்ட் எடுத்து நீ எதுக்கு போடுது? என்னோட ஃபோட்டோ பேக்ரவுண்டில் ஏன் போடுது? நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுதேன், பண்ண சொல்லலை. அது தேவை கிடையாது. நீ எதுக்கு நான் ஏன் தேவையில்லாமல் என்னோட இதை போட்டு விடுத? அசிங்கமாக கேட்டுருவேன். சரியா? நல்ல விதமாக பழகதாக இருந்தால் போடு, இல்லைன்னா இருந்தாலும் இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்த பொண்ணு ஒரு நாள் நான் அழகாக இல்லை, எனக்கு குழந்த இல்லை, என் வீட்டுக்காருக்கு பாரமாக இருக்குது, எனக்கு அந்த எங்கேயோ வலி தீராத வலியெல்லாம் இருக்குது, அது இதுன்னு ஒரு நாள் புலம்புச்சு. இதான் என்னோடய கடைசி வீடியோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீடியோ போட்டுச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எத்தோசை இந்த வீடியோ வந்துச்சு. ரெஜினான்னு நினைக்கிறேன் இந்த ஹீரோயின் பேர். அவங்களோட சேலையை ஒருத்தர் ஒழுங்குபடுத்துகிறாராம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு ஆம்பளை செய்யாத வேலையை எப்படி செய்யலான்னு நிற்கிறாங்க. இந்த மாடலிங் துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்கள் வந்து இந்த சேலையை ஒழுங்குபடுத்துறது, ஜாக்கெட்டு கயிறை கட்டி விடுறது, அப்புறம் நெத்தியில் பொட்டு வச்சு விடுறது, கண்மை தீட்டுறது, சேலை சரி பண்ணி விடுறது, எல்லாம் சேலை கட்டி விடுறதுக்கே ஆண்கள் நிறைய வந்துட்டாங்களங்க. பட்டு சேலையை கட்டி விடுறதுக்குன்னே வந்துட்டாங்க. பழைய காலத்துலேயே மேக்கப் பண்ணுறது வந்து ஆண்களாக தான் இருந்திருக்காங்க. அதிகபட்சமாக ஆண்கள் தான் மேக்கப் பண்ணுறாங்க. மெயினான ஆளுங்களுக்கு, ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி முக்கியமானவங்களுக்கு ஆண்கள் தான் மேக்கப் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஏதோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த செய்கிற தொழிலை ரொம்ப திறம்பட செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுது. நிறைய காரணங்கள் இருக்கலாம். எவ்வளோ நேரம்னாலும் ஸ்டே பண்ண முடியும் ஒரு இடத்துல, இரவு பகல் கிடையாது. அந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள்னால ஆண்கள் வந்து மேக்கப் மேனாக இருக்காங்க. மேக்கப் மேன் தான் அதுக்கு பேரே. மேக்கப் உமன்ற வார்த்தையே பார்க்க முடியாது நம்மளால். எங்கேயோ ஒருத்தவங்க இருக்கலாம். இந்த மற்ற நடிகர் நடிகைகளுக்கு, துணை நடிகர் நடிகைகளுக்கு மேக்கப் பண்ணுறவங்களா இருக்கலாமான்னு தெரில. அதுவும் தெரில எனக்கு. அந்த உலகத்துக்குள்ளே நான் போய் பார்த்ததில்ல. இது வரைக்கும் அந்த உலகத்தை பற்றி அவ்வளோவா வீடியோவும் மற்றவங்க யாரும் பெரிய மீடியாலாம் போட்டதில்லை. இது தப்பு கிடையாது. இவங்களுக்கெல்லாம் யார் சொல்கிறது? எங்கேயோ ஒரு சந்துக்குள்ளே ஒரு பொந்துக்குள்ளே உட்காந்துட்ருக்கிற பெண்களுக்கு வந்து பேசுகிற குறை சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் நாட்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உப்பு சப்புன்னு அந்த விஷயத்தை எடுத்து குறை சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறது? அறியாமைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நாளைக்கு நம்ம வீடியோக்கள் நம்ம திரும்பி பார்த்தா நமக்கு என்ன தோணும்? அது ஒன்று இருக்குல்லங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணோட சேலையெல்லாம் அப்படி சரி பண்ணலாமா அப்படின்னு இந்த பொண்ணு குமுறில் பாருங்கள். அந்த பொண்ணு பாருங்கள் எப்படி குட்டியோண்டு ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்குன்னு. சேலை எழுத்த விடுறதுக்கு வேலையே இல்லைங்க. ஆனால் இதை பார்த்து நமக்கு ஒரு குறை சொல்லணும்னு தோணும். பின்னாடி பாரு, ஒரு ஆம்பளை வந்து கொடை பிடிச்சிட்டு வரான். நமக்குலாம் நம்ம வீட்டு ஆம்பளை கொடை பிடிக்கிறானா அப்படின்ட்டு.